சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 37 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எரிசக்தி துறையில் புதிய முதலீடுகளின் மூலம் 12,567 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. எரிசக்தி துறையில் புதிய முதலீடுகள் மூலம் 18,000க்கும் மேற்பட்ட மெகாவாட் மின் உற்பத்தி கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1.75 லட்சம் கோடிக்கு எரிசக்தி துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 37 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. 12,567 பேருக்கு எரிசக்தி துறையில் புதிய முதலீடுகளின் மூலம் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. எரிசக்தி துறையில் புதிய முதலீடுகள் மூலம் 18,000க்கும் மேற்பட்ட மெகாவாட் மின் உற்பத்தி கூடுதலாக மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது. 1.75 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. எரிசக்தி துறையில் சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 37 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளன. எரிசக்தி துறையில் புதிய முதலீடுகளின் மூலம் 12,567 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. 18,000க்கும் மேற்பட்ட மெகாவாட் மின் உற்பத்தி கூடுதலாக மேற்கொள்ளப்படும் எரிசக்தி துறையில் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். எரிசக்தி துறையில் 1.75 லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 37 நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.